பயன்படுத்தினீங்கன்னா வேதத்தில் ஒரு பரிசுத்தவான உங்களுக்கு காட்டுறேன். அவர் தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து கேட்ட வார்த்தையே நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்புங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை கொஞ்சம் பாருங்க. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம். இங்கே ஒரு பரிசுத்தவான் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். யார் அந்த பரிசுத்தவான் தெரியுமா? முதல் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிதாக்களாகிய இஸ்ரவேல் புத்திரருள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எல்லாரையும் எருசலேமின் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடி வர செய்து அங்க பாருங்க, இப்ப கூடி வர செஞ்சிட்டாரா? இப்போ சில காரியங்கள் எல்லாம் 2ஆம் வசனத்துல இருந்து சொல்லிட்டு வராரு. 22ஆம் வசனத்துல என்ன பண்றாரு பாருங்க. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து. எப்படிங்க, நல்லா இருக்கா? ஆரம்பம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இது தனித்தனியா படிச்சு சொல்லணும், நேரம் இல்லாதனால நீங்க இதை போய் வீட்டுல போய் படிச்சீங்க. இப்படி எல்லாம் கையை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் அப்படியே கையை தூக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இவர் என்ன பண்றாரு, இந்த உத்தமன் என்ன பண்றாரு, தேவனை நோக்கி ஒரு ஜெபம் செய்யறாரு. இப்ப 36வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு. இப்ப அவர் ஜெபத்தை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்ப பண்றாரு, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் என்னதே உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து. அவர்களானா இது வரைக்கும் அவர் என்ன ஜெபம் தான் பண்ணிருக்கிறாரு? என்னங்க, பாவரிக்கை தான் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இதுவரைக்கும் நாங்க செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து. இதுவரைக்கும் நாங்க செஞ்சதெல்லாம் இந்த 4 மாசத்துல மன்னிச்சிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜெபம் சொல்றாரு. 5ஆம் மாசத்துல இருந்து நடக்க போற வழியை எங்களுக்கு காட்டுமா, எங்களுக்கு போதியும் ஆண்டவரே, எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. நல்லா இருக்குதால ஜெபம்? ரொம்ப நாள் நடிக்கல. நடிப்பு 8வது அதிகாரம் 36ல பண்ண ஜெபம், 9வது அதிகாரம் 10வது அதிகாரம் 2 அதிகாரத்துல நின்னுச்சு. 11வது அதிகாரத்துக்கு இப்ப திருப்பு. 11வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. எப்படி இல்லையா? 6ஆம் வசனத்தையும் பாருங்களேன். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எப்படி? வாட் இஸ் திஸ்? 8வது அதிகாரத்துல பண்ண ஜெபம் எங்க போச்சு? நல்லதானங்க பண்ணாரு. எங்க 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 37 வசனம் வரைக்கும் ஜெபங்க. அது நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்படியே அக்கினி ஸ்தம்பம் இறங்குற அளவுக்கு ஜெபம் பண்ணிருக்கிறார். அந்த மாதிரி எந்த ஒரு ராஜாவும் இஸ்ரவேல்ல பண்ணதே கிடையாது. அப்படி ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துல 2 விஷயம். ஒண்ணு, இதுவரைக்கும் நாங்க செய்ததெல்லாம் மன்னித்து இனிமே நாங்க நடக்க போற பாதையை எங்களுக்கு காட்டி எங்களுக்கு போதிங்க ஆண்டவரே. சத்தியமா சொல்றோம், இதுக்கப்புறம் நாங்க அப்படி நடந்தா கேளுங்க ஆண்டவரே. இதுக்கப்புறம் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்தார். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, நல்லா இருக்கு கேட்க. 9வது அதிகாரம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தை சாலமோன் பிளாஸ்ட். நீங்க கூட அப்படிதான் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல? நீங்க கூட அப்படிதான் ஜெபிச்சுட்டு
சாலமோனை மறந்துடாதீங்க. என்ன பண்ணா தெரியுமா சாலமோன்? எதுக்கு நான் வாயில சொன்னேன்? எதுக்கு சொன்ன? இந்த சாலமோனுக்கு தான் தாவீது கிட்ட சொன்னாரு, உன் குமாரனாகிய சாலமோனை நான் நேசிக்கிறேன், அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் எனக்கு உத்தமமா இருக்கிறதுனால நான் அவனுக்கு உத்தமமா இருப்பேன், அவனுடைய 40 வருஷ அரசாட்சியில ஒரு சண்டை கூட இல்லாத அளவுக்கு யுத்தமே இல்லாம அவனை சமாதானமா நடத்துவேன், அதனால அவனுக்கு பேரே சமாதான பிரபுன்னு வை, அதனாலதான் அவனுக்கு எதிரியான்னு. தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டவன், ஆலயத்துக்காக முன்குறிக்கப்பட்டவன், விசேஷமாக பார்க்கப்பட்டவன், சமாதானமா நடத்தப்பட்டவன். சாலமோனுடைய ஆட்சி காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டாவே எண்ணப்படலை அப்படின்னா, மணல் மாதிரி கல்லு மாதிரி ரோட்ல கொட்டி கிடந்ததுன்னா ஆசீர்வாதத்துல தலை சிறந்தவன். இந்த சாலமோனுடைய முடிவு எப்படி? இந்த சாலமோனுடைய முடிவு 5வது மாசத்துல அவர் என்ன போதிக்கிற போதனைக்கு என்ன அவர் என்ன பண்ண போறாரு, என்ன செய்ய சொல்ல போறாரு? உங்க வாயை கிழிச்சுக்கிட்டு இந்த வழியா வெளியிடுங்க நான் சொல்ல போறேன், உங்க கையில அப்படியே துவாரம் போட்டு இந்த வழியா எடுத்து காட்டுங்க அப்படின்னு நான் கேட்கிறாரு, உங்க காலெல்லாம் செருப்பெல்லாம் கேட்டுட்டு உச்சி வெயில நடந்து ஓடியாங்க நான் சொல்ல போறாரு. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தா அது ஒண்ணுதாங்க வருது. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, அவங்களுக்கு நன்றாய் போதிச்சார். நேபுகாத்நேச்சாருக்கு